வெல்கம் டு ஜெய்ஸ் ஹெல்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். திருவாதிரை களி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. களி செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் பச்சரிசி. பச்சரிசி நீங்கள் மாவு பச்சரிசி அல்லது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி எதுனாலும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பச்சரிசிக்கு இங்கே நான் ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் தேங்காய் துருவி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பச்சரிசியும் சிறுபருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். எந்த அளவுக்கு இதை வறுக்கணும் அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா ரவை மாதிரி குறக்குறன்னு கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். இல்லை ஃபைனாக அரைக்கிறத விட ரவை அளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா செவக்க அரிசியை வறுத்துக்கோங்க. நான் இந்த மிக்சி ஜாரில் போட்டு தான் பொடிச்சு எடுக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சாதான் அந்த அரிசி இது டேஸ்ட் கொடுக்கும். களி நல்லா பொரிஞ்சாதான் டேஸ்ட் கொடுக்கும். நான் 1.5 கப் அளவு வெள்ளத்தை பொடிச்சு நல்லா தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 4 கிளாஸ், நம்ம அரிசி அளந்த கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் இந்த தண்ணியை ஊற்றி ஆன் பண்ணிக்கணும். சர்க்கரை தண்ணியை ஊற்றி நான் இப்போ வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி பச்சை வாடை போகிற வரை கொஞ்சம் கொதிக்கட்டும். அதே சமயம் சைடில் நெய்யை ஊற்றி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த தேங்காவையும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுக்க போகிறேன். நீங்கள் இதை குக்கரில் தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, வானிலையில் கூட செய்யலாம். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செய்யலாம். தேங்காய் கொஞ்சம் நெய்யில் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு நெய்யில் வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் முந்திரி பருப்பை போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெல்லம் கொதிச்சிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்புக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம குக்கரில் செய்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அது ஆற இறுகிக்கும். அது இல்லாமல் அடி பிடிக்காமல் வரணும் இல்லையா, அதனால 4 கிளாஸ் அளவுக்கே தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் இது சக்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ அந்த சக்கரை தண்ணி கொதிச்சு தான் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொடிச்ச அரிசியை போட்டு கிளறுவோம். ஏன்னா நீங்கள் ஆன் பண்ணிகிட்டே கிளறினீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ரொம்ப கெட்டி ஆகிரும், கெட்டி பட்டுரும். அதனால ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இப்போ கிளறுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொடிச்ச பச்சரிசியை போட்டு நான் கிளறுறேன். அப்பயே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி விழுகுது பார்த்தீங்களா. அதை நல்லா கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு நம்ம இதை அந்த வறுத்த முந்திரி பருப்பையும் தேங்காவையும் போட்டு, உங்களுக்கு நெய் கூட கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறி மூடி வைக்கலாம். முந்திரி பருப்பை கொட்டி இப்போ நான் கிளறி விடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் மூடி போட்டு 5 மினிட்ஸ் வச்சுருப்போம் சிம்லேயே. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஓப்பன் பண்ணி களியை நல்லா அடியோட்ட கிளறி விட்டுக்கணும். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான திருவாதிரை களியை நம்ம குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம்.